ஜல்லிக்கட்டு ஆதரவு ஏன்? உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். பலருக்கும் இதன் உள்ளர்த்தம் தெரியாமல் அல்லது அரைகுறையாக தெரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள். நம் தமிழ் முன்னோர்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு பெரிய அறிவியல் உண்மை ஒளிந்திருக்கும். ஜல்லிக்கட்டும் அதுபோலதான். ஒரு பெரிய வல்லரசு நாடான அமெரிக்க நாட்டில் உள்ள பீட்டா அமைப்பு நம் இந்தியாவில் உள்ள கடைக்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் நடக்கும் ஜல்லிக்கட்டை ஏன் தடை செய்ய துடிக்கிறது? பல நூறு ஆண்டுகளாக விளையாடி வந்த விளையாட்டை ஏன் இப்பொழுது பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து நம் சட்டத்தையே விலைக்கு வாங்கி தடை செய்ய துடிக்கிறார்கள்? சிந்தியுங்கள். இது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சதி. மிகப்பெரிய மில்க் சம்பந்த பொருட்கள் உற்பத்தி கம்பெனிஸ் மற்றும் மிகப்பெரிய மருந்து உற்பத்தி பொருட்கள் கம்பெனிஸ் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கான தொகையை பீட்டாவுக்கு கொடுத்து இந்திய சட்டத்தின் ஓட்டைகளை அறிந்து கொண்டு அதில் தடையும் பெற்றிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் நாட்டு மாடுகளை விட சிந்து மாடும் ஜெர்சி மாடும் எப்படி அதிகமாயின? நம் நாட்டில் நாட்டு கோழிகளை விட பிராய்லர் கோழி எப்படி அதிகமாயின? சர்க்கரை நோய் இந்தியாவில் ஜெர்சி பால் மூலமே பரப்பப்பட்டது. இப்பொழுது ஒபிசிட்டி, தொப்பை அதிகமாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்கிறது. ஏன்? அனைத்திலும் கொழுப்பு. இதற்கு மூல காரணம் கெட்ட கொழுப்பை உடைய A1 மில்க். இது அதிகமாக சிந்து மற்றும் ஜெர்சி மாட்டினுடையது. ஆனால் தமிழ்நாடு மாட்டின் பாலில் A2 அதிக அளவில் உள்ளது. அதுதான் மெயின் டார்கெட் டு பீட்டா. டயபெட்டிக் காஸ் கவ் மில்க் என்று கூகுளில் தேடுங்கள், உண்மை விளங்கும். A1 அல்லது A2 விச் மில்க் பெஸ்ட் என்று தேடி பாருங்கள். வருடத்திற்கு சர்க்கரை நோய் மருந்து விற்பனை மட்டும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு 375 லட்சம் கோடி செல்கிறது. அமெரிக்க அடிமைகள் ஏன் துடிக்கிறார்கள்? நாட்டு பசும்பால், சர்க்கரை உட்பட பல நோய் தடுக்கிறது. ஜல்லிக்கட்டு காளையை அழித்தால் அயல் விந்து ஊசி மூலம் நாட்டு பசுவை அழிக்கலாம். இப்பொழுது புரிகிறதா? மோடி முதல் பீட்டா வரை, அரசியல் கட்சிகள் முதல் அமெரிக்க NGO வரை, மேலை நாடுகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கும் ரகசியம். 10 ஊரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு எதிர்த்து 100 நாடுகள் போராடும் ரகசியம். இந்த கேஸில் பீட்டா சார்பாக வாதாடிய வக்கீலுக்கு 2.5 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். இது பல அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை, சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை. நாம் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட்டதால் வந்த வினை இது. அவர்களின் நீண்ட நோக்கம் ஜல்லிக்கட்டு நடக்கலைன்னா சில வருடங்களில் மாடுகள் வளர்ப்பு நின்று அதன் எண்ணிக்கை குறையும், பின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனம் அழியும். அவர்கள் நினைத்தபடி வெளிநாட்டு மாடுகள் இறக்குமதியாகும், நோய்கள் பெருகும், அவர்களின் மருந்து உற்பத்தி அதிகமாகும், விற்பனை கோடிக்கணக்கில் வரும். இது நடக்கணும்னா நம் கலாச்சாரம் அழியணும். இது நடக்கணுமா? நம் கலாச்சாரம் அழியணுமா? நமது குழந்தைகள் நோயுடன் வாழணுமா? சொல்லுங்கள் மற்றும் சிந்தியுங்கள். எனவே தமிழ்நாட்டு சொந்தங்களே, ஜல்லிக்கட்டை ஆதரிப்போம். பீட்டாவிற்கு டாட்டா காண்பித்து விரட்டும் சக்தி நம்மிடம்தான் உள்ளது. இளைஞர்களை ஒன்றுபடுவோம், புதிய அரசியல் படைப்போம். வாருங்கள். இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் எப்படி ஒன்று சேர திரட்ட முடிந்தது? எல்லாம் நமது சோசியல் மீடியாக்களால் தான் சாத்தியமாகிறது. யாரையும் எதையும் கேள்வி கேட்க முடியும் என்ற வலிமையான ஆயுதம்தான் இந்த சமூக வலைத்தளங்கள். அனைவரும் ஷேர் செய்யுங்கள், ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரியுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் வேண்டும் என்பதற்காக அல்ல, நம் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நன்றி, வணக்கம்.